கிரைம்ஸ் வந்து அதிகமாயிட்டே வருது. அதுவும் இன்சூரன்ஸ்க்காகவோ இல்லை பணத்துக்காகவோ கொலைகளே நடக்குது. அவ்வளோ பெருசாக நடக்குது. ஒரு 3-4 மாதம் ஒரு ஹாஸ்பிட்டலில் கோயம்புத்தூரில் தனியார் மருத்துவமனையில் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மெடிக்கல் இன்சூரன்ஸ் எஸ்கலேஷன் ஆகிட்டே இருக்கும். இப்போ தான் இன்வெஸ்டிகேஷன் போகிறோம். என்னடான்னு போட்டால் ஏன் அந்த பாதையில் வந்தாங்க, இந்த வண்டி யாருது, ஏன் எரிஞ்சுது அந்த வண்டி, ஏன் எரியணும். ஆனால் கண்டுபிடிக்க என்னென்னலாம் சிரமமாக இருந்தது சார்? சரி, இன்வெஸ்டிகேஷன் ஒரு பெரிய சப்ஜெக்ட். பல குழுவாக பிரித்து தான் நம்ம பண்ணணும், ஒரு ஆள் பண்ண முடியும். ஜிவி கம்யூனிகேஷன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணலில் இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக நடக்கக்கூடிய ஸ்கேம்ஸ் பற்றியும் நிறைய பிரச்சனைகளை பற்றியும் பேசுறதுக்காக கிரிமினாலஜிஸ்ட் ராஜ்குமார் சார் நம்மளுடைய இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் தினேஷ், சொல்லுங்க சார். ஒவ்வொரு கிரைமுமே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கிரைம் ஸ்டோரிஸ் எல்லாமே அதுவும் நம்ம ஏரியா பக்கத்துலேயே நடந்திருக்கு, திருவான்மியூரில் நடந்திருக்குன்ற விஷயங்கள்லாம் சொன்னீங்க. ஸோ கிரைம்ஸ் வந்து அதிகமாயிட்டே வருது. அதுவும் இன்சூரன்ஸ்க்காகவோ இல்லை பணத்துக்காகவோ வேற ஒரு உறவுக்காகவோ கொலைகளே நடக்குது. அவ்வளோ பெருசாக நடக்குது. இப்போ சமீபத்தில் உங்களுக்கு கொடுத்த ஒரு தாக்கம் என்ன சார்? அந்த மாதிரி கவலைகள் ரேகை ரொம்ப ஓடுது உங்க முகத்துல. திருவாரூர் நடந்துச்சு, அதே நடக்கக்கூடாது. உன்னோட ஆபீஸ் பக்கம் எங்க நடக்கலன்னு அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. அதனால சேஃபா இப்போ ரிலேஷன்ஷிப்ல நிறைய பிரச்சனைகள் வரா மாதிரி ரீசெண்டாக எதாவது பார்த்தீங்களா சார்? ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஹஸ்பண்ட் நல்ல கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர், பெண்மணி கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஓகே, ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை ஆகிடுது. உடம்பு சரியில்லை ஆனோடனே ஒரு 3-4 மாதம் ஒரு ஹாஸ்பிட்டலில் கோயம்புத்தூரில் தனியார் மருத்துவமனையில் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மெடிக்கல் இன்சூரன்ஸ் எஸ்கலேஷன் ஆகிட்டே இருக்கும். அப்போ நான் அங்கே பார்த்துட்ருக்கோம். அது நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வரும், டாக்டர்ஸ்லாம் கேட்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த கேஸை வந்து நாங்கள் வந்து ரைட்டு நார்மல் கேஸாக ஹேண்டில் பண்ணுறோம். அதை ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸை ஒரு நாள் டாக்டர் கூப்பிட்டு சொல்கிறாரு, இனிமேல் வேலைக்கு ஆகாதுமா, இந்த இந்த உங்கள் வீட்டுக்காரோடைய உடல்நிலை சீராகிறதுக்கு நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னா. அப்போ தான் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. யோசித்தோடனே இந்த வச்சு பார்த்தோம், ஒன்றும் வேலைக்கு ஆகலை, இவனுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, இவன் செத்தா தான் நம்மளுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும், இவன் எப்போ சாகிறது, டாக்டர் வேறு சொல்ல மாட்டேன்ட்டாரு, எந்த மக்களும் சொல்ல மாட்டேறாங்க, வீட்டுக்கு எடுத்து போய் வேறு வச்சுட்டு எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் இந்த பாய் ஃப்ரெண்டு தான் வராரு. அங்கே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறார் ஊரில், அவர்கிட்ட கலந்துக்கிறாங்க. கலந்து அவர் சொல்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத, டோன்ட் வரி, நம்மகிட்ட ஒரு வண்டி இருக்குது, அந்த வண்டியில் கொண்டா, அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். வண்டி போட்டு டிரைவர் போட்டு அந்த வண்டி அந்த அந்த சிக் பேஷண்ட் எடுத்துன்னு வராங்க. அது ஒரு காட் செக்ஷன். அவங்க அந்த இடத்துல வர்றது ஒரு ஒரு கொஞ்சம் காடான பகுதி. ஆனால் வண்டி நிறுத்திடுறாங்க. நிறுத்திட்டு திடீர்னு அந்த நிறுத்திட்டு அங்கே இறங்கிடுறாங்க. இறங்கணுன்னா அந்த வண்டி பற்றிட்டு எரியுது. ஓ, இதுதான் போலீஸுக்கு வந்த சீன். ஓகே, இன்னும் பற்றிட்டு எரியுதுப்பா. எரிஞ்ச உள்ள கதை பேசி செத்து விட்டான்ல, முடிஞ்சு போச்சா கதை. அதுதான் கதை. இப்போ தான் இன்வெஸ்டிகேஷன் போகிறோம். என்னடான்னு போட்டால் ஒரு நல்ல திறமையான ஒரு தம்பி, இந்த மாதிரி ஒரு தம்பி இருக்கிறாரு இன்வெஸ்டிகேஷனில். சூப்பராக சொல்கிறாரு, ஐயா இது வந்து டீசல் வண்டி, நம்மளுக்கு வர்றது பெட்ரோல் ஸ்மெல் வருதுன்றாரு. ஓகே, அடே என்னடா அது, ஐயா போல் கரெக்டாக சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து ஃபாரன்சிக்கில் கொடுத்தோம். ஃபாரன்சிக்கில் இல்லை சார், இது பெட்ரோல் தான் சார், டீசல் வண்டிலேருந்து பெட்ரோல் வந்துச்சு அவ்வளோதான் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு இந்த இவங்களுக்கு திருப்பி அதே தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, செல்ஃபோனு சிசிடிவி கேமரா தானே. பார்த்தா ஒரு இடத்துல பெட்ரோல் வாங்குறாங்க. ஓகே, அந்த இடத்துல இந்த லொக்கேஷனில் பெட்ரோல் வாங்குற பெட்ரோல் பங்க் இருக்குது. ஒரு 10 லிட்டர் பெட்ரோல் வாங்கியிருக்காங்க. 10 லிட்டர் 10 வாங்கினோடனே டீசல் வண்டிக்கு எதுக்கு பெட்ரோல் வாங்குறேன், அதுதான் பாயிண்ட்டு. தூக்கிட்டோம், தூக்கிட்டு வந்து கேட்டால் அவன் நமது அந்த கோயம்புத்தூர் மாவட்டம் அந்த காவல்துறை ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாங்க. சிறப்பான ஒரு நல்ல விருந்து கொடுத்த உடனே ஒத்துக்கிட்டார் அவர் எல்லா கதையும். அவ்வளோதான். அப்போது இன்சூரன்ஸ் கிளைம் அதுக்குள்ளே இந்த பாலிசி கொடுத்தது யாருன்னு இந்த ஆங்கிளில் நாங்கள் போய் விசாரிக்கும் போது அங்கே இருக்கிற கொடுத்துருக்காரு. அப்புறம் அந்த பெண்மணியை விசாரித்தோம்.
என்னப்பா இது என்ன மேட்ரு, எதுக்கு இப்படி பண்ணேன் அப்படின்னா, திருப்பி ஏதோ ஒரு படத்தை பார்த்து தான் நான் அப்படி பண்ணேன். ஓகே. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி படத்தை பார்த்து கொலை. இதில் எனக்கு என்ன ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா, அந்த டாக்டர்கிட்டே சொல்லி அங்கேயே விட்டுருந்தா அவனு இன்னொரு 10 நாள் செத்து போயிடுவான். உடம்பு சரியில்லாமலே. ஆமாம். வண்டியில் ஏற்றி பெட்ரோலுக்கு டீசலுக்கு பதிலாக பெட்ரோலை மாற்றி வாங்கி பெருசாக கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணி. கன்ஃபியூஷனில் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டாங்களே, ஈஸியாக இருக்குல்ல, கண்டுபிடிச்சோம் பெட்ரோல். என்ன வண்டி இது என்னது எரிச்சு. அப்புறம் என்ன சொன்னாங்க சார் அந்த லேடி இன்வெஸ்டிகேஷன் என்ன சொன்னாங்க? இன்வெஸ்டிகேஷனில் கன்ஃபஸ் பண்ணிட்டாங்க. ஒத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ரொம்ப ப்ராப்ளம்லாம் எங்களுக்கு கொடுக்கல, கன்ஃபெஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் கண்டுபிடிக்க என்னென்னலாம் சிரமமாக இருந்தது சார் உங்களுக்கு? ஏன் அந்த பாதையில் வந்தாங்க, இந்த வண்டி யாருது, ஏன் எரிஞ்சுது அந்த வண்டி, ஓகே, ஏன் எரியணும். சரி, இன்வெஸ்டிகேஷன் ஒரு பெரிய சப்ஜெக்ட், பல குழுவாக பிரித்து தான் நம்ம பண்ணணும். பல குழுவாக பிரிஞ்சால் பண்ணணும், ஒரு ஆள் பண்ண முடியாது. எவ்வளோ ரூபாய் பணம் வந்து இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருந்தாங்க? அவங்க ஒரு 20 இயர்ஸாக கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 70 லட்ச ரூபா அவங்களுக்கு பாலிசி கிடச்சிருக்கும். ஓகே, அதுக்காக அதை பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு வழியாக சார்ட் அவுட் ஆகும்போது அவங்களுக்கு அந்த உறவுகளும் இருந்தா சார், வேறு யாரோட அஃபேரில் இருந்தாங்க அந்த லேடி? ஆமாம், அவரே கொல்லப்பட்டுச்சு. அவர் தானே பெட்ரோல் வாங்குறாரு. ஓகே ஓகே ஓகே. 2 பேரும் மாட்டினாங்க. ஆனால் அப்பா இப்போ பெட்ரோல் பங்க் போனால் கூட யோசிச்சு, அதனால தான் கேனில் பெட்ரோல் கொடுக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது தெரியுமா? ஆமாம். ஆனால் இந்த பாட்டிலில் கூட பெட்ரோல் வாங்கக்கூடாது. அந்த இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்கக்கூடாதுன்னு அதெல்லாம் போட்டிருக்காங்க. நல்லா. இது எப்போ சார் நடந்தது? இது சமீபத்தில் நடந்ததா? நீங்கள் எதனா இப்போ அடுத்தது இல்லை சார், இந்த மாதிரி பெட்ரோல் கேட்குறீங்களா? நிறைய சார் இது கேட்டுக்கிறேன், பண்ணலாம், நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சமீபத்தில் நடக்கல இல்லை சார், இது 1 இயர் ஆச்சு. 1 இயர் ஆகிருக்கு. பயங்கரமான ஸ்டோரி தான் சார். ஸோ மக்கள் கொஞ்சம் விழிப்போடு இருக்கணும். அதாவது துணைவியை வந்து ரொம்ப பத்திரமா இல்லை, பார்க்குற துணைவியார் வந்து சரியில்லைன்னா பிரச்சனை தான் சார். ஆமாம் ஆமாம், மனைவி சொல்ல பந்திரம்லாம் இருக்கக்கூடாது. மனைவி சொல்ல கேட்டுக்கணும். நான் மந்திரம் நினச்சி இதுதான் டீசல் தான், மந்திரம் தான். மேலோகத்துக்கு போகிற மந்திரம் கொடுத்துருவாங்க. மந்திரம் தான். நம்ம கேமரா கிருஷ்ணமூர்த்தி கொஞ்சம் அந்த மந்திரத்தை அதில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தினேஷ். நம்ம பதிவில் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம். அதை கண்டுபிடிச்சி அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுறவங்களும் அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். நன்றி சார். தேங்க்யூ.